அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் நெக்ஸ்ட் வித் நியூ ப்ரோமோ. இந்த இடத்துல முரளிகிருஷ்ணா உஷாராயிட்டு அபிகிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே இருக்காங்க. உடனே அபி வந்து நெருங்கி போனாலுமே முரளிகிருஷ்ணா இருந்துட்டு, "அபி என்னங்க அபி நீங்க இப்படியெல்லாம் நெருங்கி வரீங்கன்றாங்க. அதாவது வந்து நீங்க இப்படி என்கிட்ட க்ளோஸா வரமாட்டீங்க. என்ன திடீர்னு க்ளோஸா வரீங்க?" அப்படின்ட்டுலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அபி தான் நெருங்கி போறாங்களே தவிர, அந்த இடத்துல முரளிகிருஷ்ணா விட்டு விலகி தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ராகவ் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ராகவுக்கு இப்ப வருது பாருங்க, அந்த அளவுக்கு கோவம் வருது. "அபி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க. நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்கவே இல்ல. நான் என்ன பண்ணேன்? அவன் உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனா நீ தான் அவன்கிட்ட நெருங்கி நெருங்கி போயிட்டு இருக்கன்ட்டு மறுபடியும் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. போதும் நிப்பாட்டுங்க ராகவ். என்னோட கேரக்டர பத்தி தப்பா பேசாதேன்னு பலமுறை சொல்லியிருக்கேன். நீ பண்ற விஷயங்கள் அது மாரி இருக்கும். தப்பா பேசாத. வேற என்ன பண்ணுவாங்கன்றாங்க. அவன் விலகி தானே இருக்கான். நீ எதுக்காக நெருங்கி நெருங்கி போயிட்டு இருக்க? இப்ப நான் எங்க நெருங்கி போனேங்க பார். உன்னை பத்தி எல்லாம் தெரியும் சரியா. தேவையில்லாத மாரி பேசிட்டு இருக்காத. ச்சே! கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்கா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க பாரு. இல்லன்னு வச்சுக்கோ உன்ன என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல ஒழுங்கா இருக்க மாட்டியா? நான் கூட அவன் மேல தான் தப்பு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமா இருக்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அபி கேரக்டர பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது அபி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. போதும் நிப்பாட்றீங்களா? நீ ஒரு வார்த்தை என்னோட கேரக்டர பத்தி தப்பா பேசுனீங்க. எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஆமா கேரக்டர பத்தி பேசினா தப்பா கோவம் வேற வந்துருதான்றாங்க. இருக்கிறத தானே சொல்றாங்க. ஒண்ணும் தப்பா ஒண்ணும் சொல்லலையா? அப்படின்ட்டெல்லாம் சொல்லி அந்த இடத்துல பயங்கரமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பேசுற ஒவ்வொரு விஷயமே வந்து அபிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.